8வது ஊதியக்குழு ஒப்புதல். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு. மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மாற்றியமைக்க 8வது ஊதியக்குழுவை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று வெளியிட்டார். சம்பள திருத்தங்களுடன் 8வது ஊதியக்குழு மத்திய அரசு ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியம் மற்றும் அலவன்ஸ்களையும் திருத்தும். இருப்பினும் இந்த ஆணையம் எப்பொழுது செயல்படும் என்பதற்கான சரியான தேதி இன்னும் வெளியிடப்படவில்லை. மத்திய அமைச்சரவையின் முடிவு பட்ஜெட் 2025 அறிவிப்புகளுக்கு சில நாட்களுக்கு முன்னதாக வந்துள்ளது. 8வது ஊதியக்குழுவை அமல்படுத்துவதை மேற்பார்வையிட தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று வைஷ்ணவ் கூறியுள்ளார். கமிஷன் 2016 அமைக்கப்பட்டது மற்றும் 2026 இது முடிவடைகிறது. 8வது மத்திய ஊதியக்குழு மத்திய அரசின் அனைத்து ஊழியர்களுக்கும் பயனளிக்கும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். இந்த ஆணையத்தை 2025 ஆண்டுக்கு முன்பே தொடங்கினால் அதன் பரிந்துரைகளை பரிசீலனை செய்து இறுதி செய்ய போதுமான கால அவகாசம் கிடைக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போதைய 7வது ஊதியக்குழுவின் பதவிக்காலம் முடிவதற்குள் முன்மொழியப்பட்ட மாற்றங்களை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதை நோக்கமாக இது கொண்டுள்ளது. அரசாங்கம் 2014 7வது ஊதியக்குழுவை அமைத்தது. அதன் பரிந்துரைகள் ஜனவரி 2016 நடைமுறைப்படுத்தப்பட்டது. பொதுவாக இதுபோன்ற கமிஷன்கள் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதன் ஊழியர்களின் ஊதிய அமைப்பு மற்றும் அளவை திருத்துவது குறித்து அரசுக்கு பரிந்துரைக்கும் வகையில் அமைக்கப்படும். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 7 ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டன. அவை ஒவ்வொன்றும் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள கட்டமைப்புகள், கொடுப்பனவுகள் மற்றும் பிற சலுகைகளை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.